ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து விஜய்க்கு வந்து ஒரு மெஜாரிட்டி வந்துருச்சு. லைக் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண காங்கிரஸ், அப்புறமா விசிகே, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, அதுக்கப்புறம் ஒரு முஸ்லீம் பார்ட்டி, இவங்கெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்துட்டாங்க விஜய்க்கு. ஸோ இப்போ தேர்ட் டைம் வந்து கவர்னரை சந்திச்சு இது கொடுத்துருக்காங்க, லெட்டர் கொடுத்துருக்காங்க. ஹோப்ஃபுல்லி இன்னும் 1 or 2 டேஸில் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும் லைக் எப்போ சர்வ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு. லைக் இந்த மாற்றத்துக்கு ஒரு போராடி கடைசியில் சீட்டு வாங்கிட்டாங்க. எனக்கு ஓகே தான். லைக் கம்யூனிஸ்ட் அண்டு விசிகே அண்டு காங்கிரஸ் வந்து போய் சீட்டில் உட்கார போகிறாங்க விஜய் கூட. ஸோ எனக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி. இதெல்லாம் யார் அடிக்கிறதுக்குன்னா வந்து பிஜேபி அடிக்கிறதுக்கு தான். சரியா? அவனுங்க வந்து மேனிப்புலேட் பண்ணி கவர்னர் ஆட்சி வரலான்னு தமிழ்நாட்டுக்கு நினச்சாங்க. பட் முடியாது. ரைட்டா? எங்களுக்கு எதிரியாக வந்தான்டா. எங்களுக்கு எதிரி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. வி ஆர் லைக் எதிரியே வந்து சென்ட்ரல் பிஜேபி தான். ஸோ அது எல்லா கட்சிகளுக்கும் வந்து லைக் ஒரு இது தெரியுது. லைக் இப்போ விசிகே வந்தாங்கன்னா தே வாண்ட் டு ஃபைட் இன் த சென்ட்ரல். ஓகே, தே டோன்ட் வாண்ட் டு ஃபைட் இன்சைட் தமிழ்நாடு. ஓகே, இன்சைட் தமிழ்நாடு நமக்குள்ளே என்ன சண்டைனாலும் இருக்கலாம். பட் நம்மளோட உரிமைகளை வந்து போராடுறதுக்கு சென்ட்ரலில் தான் இருக்கும். பிகாஸ் அவனுங்க தான் வந்து அவங்களுக்கு என்ன ஆசைன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே வந்து மாற்றணும்னு அவங்களுக்கு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதை மாற்ற விட மாட்டோம். லைக் காங்கிரஸும் அப்புறமா ஸ்டேட் பாலிட்டிக் பார்ட்டி இருக்கிறாரு, அதை மாற்ற விட மாட்டோம். ஸோ பார்ப்போம். அந்த தகவல் தான் சொல்லணும்னு இருந்தேன். ஓகே கைஸ், பை, see you. Happy Friday.